ஃபார்முலா ux ப்ளஸ் x uy equal to 0. u of x comma 0 equal to e power x. இப்படி இருக்கும்போது ஆப்ஷன் ஏ இதெல்லாம் நான் ஆப்ஷன் பி ஓகே. சந்துரு பசியோட இருக்கிறான்ப்பா. அவன் பாவம் இப்போ தான் எக்ஸாம் எழுதிட்டு வரான். சாப்பிட போகணும், பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? கோசி ஈக்குவேஷன் தானே. ஸோ dxc dx by 1 dy by x du by 0. So x square by 2 minus y equal to c1. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x square minus 2y equal to some c1 dash இந்த c1. கரெக்டா? நெக்ஸ்ட்டு இதை போடும்போது நமக்கு ஒரு டைம் ரெண்டு டைம்லையுமே ஏதாவது ஒன்றுத்தில் u வரணும் இல்லையா? அப்போது இதை மல்டிப்ளை பண்ணும்போது u ஈக்குவல் டு c2. அப்போ கவனிங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னாக்க, ஓகே, எப்படி போட்டாலுமே ஒரு பிரச்சனை வரும். நம்ம என்ன பண்ணலாம், பை ஆஃப் c1 ஈக்குவல் டு c2ன்னு போடுவோம். பை ஆஃப் c1ங்கிறது வந்து x ஸ்கொயர் மைனஸ் 2y ஈக்குவல் டு c2ங்கிறது u. அப்போது இதில் இனிஷியல் கண்டிஷனில் y0 கொடுத்தாக்க u வேல்யூ e பவர் x. பை ஆஃப் x ஸ்கொயர் ஈக்குவல் டு u வந்து என்னென்னா e பவர் x. ஓகே. சம் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து சம் டீன்னு எடுத்தாக்க டி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் டி. டி பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு டி பாசிட்டிவ்னு கொடுத்துருப்பாங்களா? டி பாசிட்டிவ்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. டி பாசிட்டிவ் தான் ஸ்கொயர் பண்ணும்போது. சரி, ஓகே, நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் டி தான் எடுக்கணும். ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டி இருந்தால் தான் இது வேல்யூ வரும். அதனால் எக்ஸ், ஏன்னா நம்ம நான் ஏதோ ஒரு டைம் சொல்லியிருக்கேன் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் மட்டும் எடுத்து போட்டோம்னா ஏதாவது ஒரு ஆன்சர் தான் இங்கே கிடைக்கிற மாதிரி இருக்கும். நெகட்டிவ்க்கு ஆன்சர் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எக்ஸாமில் மிஸ் ஆகிடும். ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸாமில் இனிமேல் என்ன பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் ரெண்டுத்தையுமே எழுதிட்டு வாங்க. நமக்கு எதுக்கு ஆப்ஷன் இருக்கோ அதை ட்ரூன்னு போட்டுக்கலாம். இல்லாத பட்சத்தில் பரவாயில்ல, நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் போட்டுக்கலாம். ஒரு வேளை கீ தப்பாக தான் நம்ம வெரிஃபை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ பை ஆஃப் இதிலேருந்து என்ன சொல்லலாம், பை ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் டி இப்படி கிடைக்கும். அப்போ நமக்கு பைங்கிறது ரெண்டு ஃபங்க்ஷன் கிடைக்குது. சொல்யூஷன் யூனிக் இல்லை இந்த இடத்துல. கரெக்டாக? சொல்யூஷன் வந்து அது பைங்கிறது ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் கிடைக்குது. அப்போது இங்கேருந்து பார்க்கணும் இல்லையா? அப்போது பைக்கு அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுக்கு எழுதுவோம். இ பவர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y இது ஒரு u, இது ஒரு சொல்யூஷன். அண்டு இன்னொன்று என்னென்னா இ பவர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y இது ஒரு u. ரெண்டு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு தேவையானதை ஆப்ஷனை சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இங்கே பார்ப்போம். ஒன்று இது கிடச்சிது இல்லையா, இ பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y u ஆஃப் 2,1 2,1 போடும்போது எக்ஸுக்கு 2 1 இ பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு இ பவர் ரூட் 2. ஆனால் இ ஸ்கொயர் கிடைக்குது.
இது கிடையாது. அடுத்து இது இது வருது, அது வரல, இது வருது. மைனஸ் ரூட் டூப்பா. இங்க பாரு, இங்க ஏதாவது இருக்கும். ரெண்டுமே சொல்யூஷன் தான். அப்ப இதுமே வரும். மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் கிடையாது. சரி, ஓகே. உள்ள யூ போட்டையா? இன்னொரு வழியில போட்டாங்களாம். அது எப்படி ஒரு ஆன்சர் வருதுன்னு இப்போ பார்ப்போம். கீ ஆன்சர் ரெண்டுமே இருக்கும்பா. இது நல்லா ஞாபகம் இருக்கு. தப்பாச்சு நான் போட்டோம். இது ரெண்டுத்துல தெரியல. இது ரெண்டுமே கண்டிப்பா ஒன்று மைனஸ் போட்டதுமே ஆன்சர் தான். நீ இங்கே ஆஃப்லைனில் ஒரு ஆளுக்கு ஏதோ மிஸ்டேக் நடக்குதுன்றாங்க. அதில் ஏன் நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கே மிஸ்டேக்னா இவங்க இப்படி போட்டிருப்பாங்க. சம் பை ஆஃப் C2 ஈக்குவல் டு C1ன்னு போட்டிருப்பீங்க. பை ஆஃப் U ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 2y. பை ஆஃப் e பவர் x ஈக்குவல் டு x ஸ்கொயரா? ஓகே, இங்கே எழுதுகிறேன். e பவர் x சம் டீன்னு எடுத்தாக்க x என்ன இருக்கும்? லாக் t. pi of t equal to log t whole square. அப்போ இங்கே எங்கே இருக்குது நமக்கு சொல்யூஷன்? எது இதுதானே இல்லையா? log u whole square x ஸ்கொயர் மைனஸ் 2y. இங்கே நீ என்ன பண்ணுவ? ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவேன். அடுத்து எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கும்போது u வரும். அப்பயும் அதே தான், சேம் தான் கிடைக்கும். ஓகேவா? ஆன்லைனில் புரிஞ்சுதா? ரெண்டு வழியுமே போட்டுவோம். C1 C2 C2 C1 எப்படி போட்டாலும் சேமாக தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் போவோம். नेक्स्ट क्वेश्चन लगता है और बी क्वेश्चन लगता है. सो स्मूथ सॉल्यूशन. वेरिएशन दो स्क्वायर u बाई दो टी स्क्वायर माइनस दो स्क्वायर u बाई दो एक्स स्क्वायर इक्वल टू 0. x comma t belongs to R2. Which of the following are false? u of x minus theta comma t also solves இதை வந்து ஒரு ஸ்டார்னு வச்சுக்கோங்க. ஸ்டார் solves the wave equation star.
for any fixed theta in R. Dou u by dou x. Also solve. Video தெரியலப்பா. என்னப்பாச்சு வீடியோ தெரியல. Also solves. Wave equation start. U of 3t, 90. Also solves. Wave equation start. ஸோ இது என்ன பண்ணலாம்? இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? முதல்ல இது செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் தானே, வேவ் ஈக்குவேஷன் தான். பட் ஆனால் நமக்கு இனிஷியல் கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லை. இனிஷியல் கண்டிஷன்லாம் இருந்தால் நமக்கு என்ன இருக்கும்னாக்க, இனிஷியல் கண்டிஷன்லாம் இருந்தால் நமக்கு ஃபார்முலா இருக்குது, சொல்யூஷன் யார் யூன்னு தெரியும். பட் நமக்கு இது நார்மலான செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் தான். அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன வரும்? என்ன பண்ணுவோம்? இது டி டி டேஷ், அதாவது இங்கே இருக்கிறது டி ஸ்கொயர் மைனஸ் இங்கே எக்ஸ் கமா டி இல்லையா, அப்போ எக்ஸ் வேரியபிள் டீன்னு வச்சுப்போம். டி டேஷ் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்படி இருக்கு யூ பாது. அப்போ இங்கே யூ. அப்போ இது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். இதுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்கும்? நேற்றே கேட்டேன், நேற்று சம்பளம் ஏதோ நேற்று தானே. அந்த சொல்யூஷன் யாருமே கடைசி வரையும் சொல்லவே இல்லை. நானும் அதை அப்படியே நீங்களே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போனேன். எம் வந்து 1, இல்லைன்னா நம்ம டி டேஷ் வந்து டி டேஷ் எம்னு எடுத்துக்கோன்னா டிஏ வந்து 1ன்னு எடுத்துக்கலாம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இது ஹோமோஜீனியஸ். எம் என்ன இல்லை, எப்படி எடுத்தாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் எப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. M1 1 எடுத்துக்கலாம். அப்போது m ஸ்கொயர் மைனஸ் 1 ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0னா m வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இப்போ நமக்கு சொல்யூஷன் என்ன வரும்? P of y plus x plus P of y minus x. P1 P2 இல்லையா? வச்சுக்கலாம். P2. x நம்ம x வேரியபிளுக்கு போடணும். இல்லை அது சொல்லலை. நம்ம இங்கே என்ன எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே அந்த ஐகன் வேல்யூலாம் மாறும். நீங்கள் சொல்கிறது நான் ஏய் பேசாதீங்கப்பா. அப்போ நீங்க வந்து y க்கு தான மாத்தணும். நீங்க y plus mx ன்னு எழுதுவோம். x வந்து d dash ஆ இருக்கும்போது அப்ப x plus அப்ப pi 1 of x plus y plus pi 2 of x minus y. ஏன்னா நமக்கு y வேரியபிள் தான் இங்க வந்து நம்ம m ஆ எடுத்திருக்கோம். அப்ப அதுக்கான கோஎஃபிஷியன்ட் அந்த லாம்டாவை தான் நம்ம என்ன பண்ணோம் எழுதியிருக்கோம். சரி t, அதுவும் மிஸ்டேக் தான், கரெக்ட் தான். t இது யாரு? இதுதான் u of x, t. அப்போ நமக்கு u of x, t தெரிஞ்சிருச்சு. ஜென்ரல் சொல்யூஷன் இதுதான். இப்போ யாரெல்லாம் அதுக்கு பதில் அந்த எக்ஸ்க்கு பதில் இதை மாற்றி பார்க்கணும், டெரிவேட்டிவ் எடுத்து பார்க்கணும், இதை போட்டு பார்க்கணும்.
தீட்டாங்கிறது ஏதோ ஃபிக்ஸ்டு நம்பர் எதுனாச்சும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ரிசல்ட் என்னன்னா u ஆஃப் எக்ஸு மைனஸ் ஏ ஆர் ப்ளஸ் ஏ எனிது டி ப்ளஸ் பி இதுவுமே சொல்யூஷனாக வரும். எதுக்குன்னா ஹோமோஜினியஸாக இருந்தால், ஹோமோஜினியஸ் ஈவன் டிகிரியாக இருந்தால் ஓகேவா. அது ரிசல்ட்டாக நான் முதல்ல எல்லாத்தையும் சால்வ் பண்ணி காமிச்சிட்டு அப்புறம் அந்த ரிசல்ட்டை சொல்கிறேன். ஏன் அந்த ரிசல்ட் வந்தது அப்போ தான் புரிய வரும், இல்லைன்னா வேண்டாம். ஓகே, நான் இந்த பக்கம் அழைச்சிடவா. நமக்கு சொல்யூஷன்ஸ் இருந்துச்சு, அதிலேருந்து பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க வேண்டியதான். u ஆஃப் எக்ஸ் மைனஸ் தீட்டா டி என்ன வரும்? பை ஒன்னும் பை டூ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஓகேவா, ஸ்மூத் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் u ஸ்மூத்தாக வரும். பை ஒன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் தீட்டா ப்ளஸ் டி ப்ளஸ் பை டூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் தீட்டா மைனஸ் டி. ஸோ நமக்கு தேவை யூடிடி யூஎக்ஸ்எக்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். யூடி என்ன வரும்? பை ஒன் டேஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் தீட்டா ப்ளஸ் டி இன்ட்டு ஒன்று மைனஸ் வரும் டீயை பொறுத்து பண்ணும்போது. அதனால பை டூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் தீட்டா மைனஸ் டி யூடிடி. ஸோ அதே தான் பை ஒன் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் தீட்டா ப்ளஸ் டி திரும்ப ப்ளஸ்ஸாக மாறிடும் பை டூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் தீட்டா மைனஸ் டி. அடுத்து யூஎக்ஸு பை ஒன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் தீட்டா ப்ளஸ் டி பை ஒன் டேஸ் பை டூ டபுள் டேஸ் ப்ளஸ் பை ஒன். இங்கே இது கான்ஸ்டன்ட் தான் எல்லாமே உள்ள, அதனால் கம்போசிட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பை டூ ஒன் டேஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் தீட்டா மைனஸ் டி யூஎக்ஸ்எக்ஸ் பை பை டூ டபுள் ப்ரைம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் தீட்டா மைனஸ் டி. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். யூடிடி யூஎக்ஸ்எக்ஸ் சரி சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணால் ஜீரோ, ரெண்டு சேம் தானே. இதையும் சப்ராக்ட் பண்ணால் ஜீரோ, அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இன் ஜென்ரலாக யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டி மைனஸ் பி இது ஆல்வேஸ் சொல்யூஷனாக இருக்கும். ஈவன் டிகிரியாக இருந்தால் ஈவன் டிகிரி கன்ஃபார்ம், மற்றதுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இஸ் ஆல்சோ சொல்யூஷன். ஹோமோஜினியஸ் அண்ட் ஈவன் டிகிரியாக இருக்கணும் ஓகேவா, ஆல்சோ சொல்யூஷன். ஈவன் டிகிரினா ஸ்கொயர் கியூப், அதாவது இதனுடைய ஆட் பவரோட ஹோமோஜினியஸ்னால் பவர் சில இடத்துக்கு சேமாக இருக்கணும். ஈவன் டிகிரினா பவர் வந்து 2 4 அந்த மாதிரி எல்லாத்தோட பவரும் இருக்கணும். ஓ ஓகே ஓகே, நீங்கள் அப்படி கேட்குறீங்க. ஹோமோஜினியஸ் ஈவன் டிகிரியோட டெஃபினிஷன் பாருங்கள். இதில் இதுக்கு என்ன டிகிரியோட டெஃபினிஷன் கொடுத்தேன். அதாவது ஹோமோஜினியஸ்னால் சேம் தாங்க, உங்களுக்கு 2 4 வராது, அது ஹோமோஜினியஸே கிடையாது. ஆமாம், ஹோமோஜினியஸ் ஈவன் இல்லை அக்கா, நீங்கள் கேட்டது என்னென்னா இங்கே 2ம் இங்கே 4ம் வந்தால் என்னன்னு கேட்டீங்க. ஆனால் ஹோமோஜினியஸ் கிடையாது. அது ஹோமோஜினியஸ்னஸ் பவர் சேமாக இருக்கணும். ஆமாம், ஹோமோஜினியஸ் ஈவன் டிகிரினா இது ஹோல்ட் ஆகும். அதாவது அதோட பர்டிகுலர் கேஸ் தான் ஒரு தீட்டா வச்சு போட்டோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரூ. சமீர் அப்புறம் தூங்கலாம்பா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போவோம். அடுத்து லாஸ்ட் 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை பார்ப்போம். ஸோ பை ஆஃப் 3t 9t இது சால்வ் பண்ணுதான்னு பார்க்கணும். இதை அப்படியே எழுதுறீங்கனாக்கா பை ஒன் ஆஃப் 3x 3x ப்ளஸ்
9. ஓ 3t தான் இருந்ததா? நான் ஏதாவது மிஸ்டேக் எக்ஸுப்பா, சாரி, அழைச்சிருங்க. ஆமாம் ஆமாம், ஆப்ஷனில் நான் தப்பாக எழுதியிருப்போம் போல இருக்குது. ஆப்ஷனில் எல்லாமே லாஸ்ட் ஆப்ஷனில் வந்து 3x, 9t. இது சி ஆப்ஷன். டி ஆப்ஷன் u ஆஃப் 3x, 3t. இப்படி பாருங்க, இதை மாற்றிக்கோங்க ஆன்லைனில். ஒரு வேரியபிளாக எதுக்கு அதை போட்டுக்கிட்டு இதை மாற்றிக்கோங்க. இதுதான் plus pi 2 of x 3x minus 90. இதை அழைச்சிக்கிறேன். ஸோ அதே தான் திரும்ப இது u இல்லையா? அப்போ ut கண்டுபிடிங்க. ut uxx கண்டுபிடிச்சிங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இது எப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுனாக்க u ஆஃப் 3x, 3t இப்படி இருக்கணும். இன் ஜென்ரல் u ஆஃப் சம் ax, at. இந்த a ரெண்டும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சேமாக. அதை நீங்கள் தான் வெரிஃபை பண்ணணும். இப்போ நம்ம இங்கே வெரிஃபை பண்ண மாதிரி வேணா கொஞ்சம் டைம் தரவா? இல்லை நான் அதுமாதிரி தண்ணி குடிச்சு வரேன், போடுங்க. அப்போ டி ஆப்ஷன் ட்ரூ, சி ஆப்ஷன் ஃபால்ஸ். அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் ஜென்ரலாக வெறும் ஏன்னு வச்சுட்டு ஏபின்னு வச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஏ ஈக்குவல் டு பியை கொண்டு வரலாம். ஆமாம், அது நீங்கள் ஹோமோஜினியஸ்னே வச்சு போடுங்க. அப்புறம் ஹோமோஜினியஸ் ஈவன் டிகிரியே வச்சுக்கோங்க. மற்ற இடத்துல தெரியாது. ஏன்னா மற்ற இடத்துல நம்ம என்னென்னா இங்கே யூடி போட்டோமா, தேர்ட் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக கூட வரும் இல்லையா? இப்போ இந்த கேஸில் எடுத்துக்கோங்க. இங்கே மைனஸ் வருது, அடுத்த டைம் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஒரு அடுத்த டைம் மூணாவது டைம் போடும்போது மைனஸ் வந்திருக்கும். அப்போ ஏதாவது மைனஸ் ப்ளஸ் பிரச்சனையாக இருக்கும். அதனால் ஈவன் டிகிரி சேம். அதனால் ஆப்ஷன் சி ஃபால்ஸ், டி ட்ரூ. இது ரெண்டும் சேமாக இருக்கணும். இதுவும் சேமாக இருந்தால் தான் ட்ரூ. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். நம்ம இப்போ பண்ண மாதிரி. இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஆப்ஷன் பி என்ன? dou u by dou t. dou u by dou y-யும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? dou u by dou x. ஓகே, அதுவும் அதே மாதிரி வெரிஃபை பண்ணுங்கள். வேறு வழி இல்லை. இன்ஃபைனைட் லிமிட் டிஃபரன்ஷியபிள் தான். ஸோ அதனால் நீங்கள் பண்ணிக்கலாம். x, t இது ப்ளஸ் டி, இது மைனஸ் டி. u dou u by dou x தான் சால்வ் பண்ணுறதான்னு பார்க்கணும் இல்லையா? எக்ஸை பொறுத்து பண்ணும்போது pi 1 dash of x x plus t plus pi 2 dash of x minus t. இப்போ இதை தான் நம்ம இதை ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் பார்க்கணும். இதுக்கு நம்ம ஏதோ ஒரு வின்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்போ vx vt, ஏன்னா vtt நம்ம என்ன செக் பண்ணணும்? அதாவது v உங்களுக்கு தெரியாது இல்லை ஆன்லைனில். இதை சம் வின்னு வச்சுக்கோங்க. v தெரியுதா? இதை சம் வின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்? vtt மைனஸ் vxx ஈக்குவல் டு 0 வருதான்னு செக் பண்ணணும். அதுதான் இங்கே. அப்போ இதிலேருந்து v கண்டுபிடிங்க பார்ப்போம். vt என்ன வரும்? vt ஓகே, pi 1 டபுள் டேஷ் ஆஃப் ப்ரோ x plus t. சொல்லுங்கள். இப்போ நீங்கள் u of x, t ஜென்ரல் ஃபார்ம் மேலே எழுதிருக்கீங்களா? அது m ஈக்குவல் டு 1ங்கிறதுனால எழுதிருக்கீங்களா? இல்லை ஜென்ரல் ஃபார்மே அதானா? pi 1 of x plus t plus pi 2 of x minus t எழுதிருக்கீங்களா? அதுக்கு இங்கேயா? இது ஜென்ரல் சொல்யூஷனே இப்படி தானே. ஹோமோஜினியஸ் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நீங்கள்
கிளாஸில் பார்த்துருப்போம். ஓகே, நீங்கள் பார்த்தோம் இல்லையா? இது ஜென்ரல் சொல்யூஷன் இதுதான், இப்படி தான் இருக்கும் ஹோமோஜினியஸ்ன்றதுனால. அது ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஒன்றுங்கிறதுனால அப்படி இல்லைல்ல, அதான் டவுட்டு. இல்லை, ஆக்சிலரி ஈக்குவேஷனில் வர அந்த M1 வந்து 1 இருந்தது, M2 வந்து -1 இருந்தது. ஸோ அதனால் நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்னாக்க π1 ஆஃப் y ப்ளஸ் எக்ஸ், இங்கே எக்ஸ் ப்ளஸ் M1t ப்ளஸ் π2 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் M2t. இங்கே நாம் எடுக்கிறதுக்கு பொறுத்து மாறும். இங்கே நான் அதாவது டி டேஸை எம்னு எடுத்ததுனால டி டேஸுங்கிறது என்னன்னா டி டேஸுங்கிறது என்ன எடுத்தோம்? டி டேஸ் தானே 1 எடுத்தோம். d dash m னு எடுத்தோம், d வந்து 1 னு எடுத்தோம். d by dt ன்னு அர்த்தம். இது d dash m னு எடுத்தோம், அதான் d by dt. இந்த டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு t தான் d dash m னு எடுத்தோம். அதனால அந்த t ஓட கோஎஃபிஷியன்ட்ல தான் அந்த m1 m2 ஆட் பண்ணணும். ஒருவேளை நீங்க d m னு எடுத்திருந்தா dங்கிறது யாருன்னா d by dx, இதை m னு எடுத்திருந்தா இந்த சொல்யூஷன் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, இந்த சொல்யூஷன் எப்படி மாறி இருக்கும்னாக்கா π1 ஆஃப் சம் t plus m1x plus π2 ஆஃப் t plus m2x இந்த மாதிரி மாறும். ஓகேவா? அதை கேர்ஃபுல்லாக போடணும். நீங்கள் வாக்கில் வேறு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வேறு ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா மிஸ் ஆகும், தப்பாகும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபை பண்ணுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுதான். நீங்கள் இதை போட்டிங்கன்னா ஆப்ஷன் பியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். கால்குலேஷன் தான் அது போட முடியும். ம் 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 அது புக்கில் இருக்க மெத்தட் நம்ம சொன்னோம், ஞாபகம் இல்லை எனக்கு. கண்டுபிடிக்கலாம். அதான் AX + B ஃபார்மேட்டில் செகண்ட் ஆர்டர் ரைசிங் அண்ணே புக்கில் பாருங்கள், எனக்கு ஞாபகம் இல்லை. புக்கே காணும், யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னே தெரியல எனக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம் செகண்ட் ஆர்டர் இருக்குன்னா நிறைய ப்ராப்ளம் வேணால் ரைசிங் அண்ணே புக்கில் எக்ஸசைஸில் இருக்கும், நிறைய சால்வ் பண்ணியே போட்டிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம். ஹோமோஜினியஸ், நான் ஹோமோஜினியஸ், பர்டிகுலர்கள் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வேறு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் XY வரும்போது எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே நிறைய இருக்கும். ப்ராப்ளம் எக்ஸாமுக்கு தேவைப்படும், பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. சரி, ஓகே. இப்போ கொஞ்சம் நேரம் காம்ப்ளெக்ஸாக போடுவோமா? சொல்லுங்கப்பா உங்களுக்கு டவுட்டு. சொல்லு. ஜோக் ஜோக்கா? எனக்கு தெரிலப்பா, நாம் இன்னும் அந்தளவுக்கு வளரலப்பா. மோனிஷா சொல்லுவாங்க ஜோக்கு. மைக் ஆன் பண்ணி கேளுங்க. மைக் ஆன் பண்ணி கேளுங்க, ஸ்பீக்கர் போட்டு கேளுங்க. மோனிஷா, உங்களுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து ஜோக் கேட்குறாங்கம்மா. நீ சொல்கிறதா தான் சொல்லு, உங்கள் இஷ்டம். ஸோ லாஸ்ட் இயர் டிசம்பர் 23 இருக்கிற காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் போடுவோம். போர் அடிக்குது. ஜோக் வேணுமா? அவங்க சொல்லலை, நான் என்ன பண்ணுறது? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. மைக் இருக்கும்போது மறந்துடுச்சா? அவங்களுக்கு மறந்துடுச்சான். உடனே நெட்டில் தேடுவாங்க 2 பேருங்க. இல்லை, ஓகே, அதில் பார்த்துக்கலாம். கஷ்டம் இல்லாமல் எடுக்கலாம். அதான் நம்ம இன்ஸ்டியூட் மக்கள் வந்து புது கொஸ்டின் பேப்பரை ஒரு புக்காகவே எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். இதில் ஆமாம், உங்களுக்கு என்ன கொஸ்டின் டவுட்டாக இருக்குது, உங்களுக்கு என்ன டாபிக் டவுட்னா அதை சம்மந்தமாக போடலாம். யாருமா மோனிஷா தான் காம்ப்ளெக்ஸ் கேட்டது, வேறு யாரோ காம்ப்ளெக்ஸ் தான் கேட்டீங்க, சொல்லுங்கப்பா. அந்த டாபிக் சம்மந்தமாகவே போடுவோம். கன்ஃபார்மல் மேப்பிங் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. அதில் என்ன சம்மு இருக்குது, சம்மு எடுத்துக்கூடாது. அதுக்கு சம்மே இருக்காது. டிசம்பர் 23 அதானே?
அதுல ஒரு கொஸ்டினை தவிர மீது எல்லாமே போடுறதுதான் கவுண்டபிள் செட்டு